என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இரத்த அழுத்தத்தை சீராக்குதுங்க. இருமல், காச நோய், சுவாச நோய் சம்மந்தப்பட்ட கோளாறுகளை தீர்க்கக்கூடியது. தலைவலி, வாத நோய்களை போக்கக்கூடியது. கண்டங்கத்திரி பழங்களை சாறு எடுத்து அதோட சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி தலை மற்றும் வலி இருக்கிற இடத்துல பூசினா வலி போயிடுமாங்க. பித்த வெடிப்பை சரி செய்யக்கூடியது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களை அழிப்பதில் இந்த கண்டங்கத்திரிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னே சொல்லலாங்க. குறிப்பாக நுரையீரல், சுவாச பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த இலையை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. சரும பிரச்சனைகளுக்கு இந்த கண்டங்கத்திரி நல்ல ஒரு தீர்வுன்னே சொல்லலாம். அதிக கபத்தை கண்ட்ரோல் பண்ணுற மூலிகைங்கிறதுனால இதுக்கு கப நாசினிங்கிற பெயருமே இருக்குங்க. சொறி சிரங்கு, அலர்ஜிக்கு ரொம்பவே நல்லது இந்த கண்டங்கத்திரி. அவ்வளவு ஏங்க, வியர்வை பிரச்சனை ஏற்பட்டால் கூட தேங்காய் எண்ணெயில் இந்த இலையை போட்டு காய்ச்சி உடலில் தடவுனா இந்த ப்ராப்ளம் சரியாயிடுமா. நுரையீரல் புற்று செல்களுக்கு எதிராக செயல்படுதுங்க. கண்டங்கத்திரி இலைச்சாரை